வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒலி எத்ததக்கிற உளுல் அல்பாப் அறிவுடையவர்கள் பாடம் படி. கிறுக்கனுக்கு நாங்க தரல இந்த வேதத்தை, முட்டாப்பைகளை இலக்காக வைத்து நாங்க தரல, ஏமாளிகளை ஈர்த்து பணத்தை சுரண்டதுக்காக நாங்க தரல, விவரம் உள்ளவன் வந்து பாடம் படிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன். அறிவுள்ளவன் வாங்க. அப்ப அறிவுள்ளவன் ஆபத்து எப்போதுமே ஒரு இயக்கத்துக்கு. அறிவுள்ளவனும் கேள்வி கேட்கிறவனு இருந்தான்னு வைங்க, அவங்க வந்து வளர இயலாது. இது யாரை கூப்பிடுது? எந்த ஒரு ஆயாத்தி இதன் வசனங்களை சிந்திக்க வேண்டும். ஒரு எத்ததக்கிற உளுல் அல்பாப் அறிவுடையவர்கள் பாடம் படிக்கணும். இதுக்கு தான்ப்பா தந்தை இருக்குது. இந்த குர்ஆனை தந்ததை எதுக்குன்னு கேட்டா நீ சிந்திக்கணும். 38வது சூறாவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல கூட ஒரு வேதம்னு சொல்றோம்னு வைங்களேன், யாருக்கும் புரியாத பாஷையில, உலகத்துல இலக்கணமும் இலக்கியமும் இல்லாத பாஷையில எழுதி விட்டா நான் சொல்றது வழக்கமா போயிடுறேன். நானும் ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றேன், அது தமிழாவும் இல்ல, அது மலையாளமாவும் இல்ல, அது ஆங்கிலமாவும் இல்ல, நானே வச்சுக்கிட்டு நானே நினைச்சபடி என்ன செய்யறேன், வியாக்கியானம் கொடுக்குறேன். அப்படிலாம் சில பேரோட இதை எழுதி வச்சுக்கிட்டு அது எந்த மொழியுமே இல்ல, இவங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், நான் எதுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கும் தெரியுமா? இலக்கணம் உள்ள மொழி, வாழுகிற மொழி, பேச்சில இருக்கிற மொழி, அப்படி ஒரு மொழியை தேர்ந்தெடுத்திருக்கணும். எதுக்கு தெரியுமா? இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன், உலகத்தில் வாழும் மொழியாக இருக்கிற ஒரு அரபு மொழியில இந்த குர்ஆனை நம்ம அருளி இருக்கிறோம். ஏமாத்த நினைச்சா உலகத்தில் இல்லாத ஒரு லாங்குவேஜில் உண்டாக்கி இது வந்திருக்கிறது. இப்படி இறைவன் சொல்கிறான், இதுக்கு இதான் அர்த்தம்னு சொன்னா எவ்வளவு வசதி எனக்கு. நான் ஒரு வேதத்தை உண்டாக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் கொடுப்பேன்ல. ஒரு மொழியில இருந்து 50 பேர் தெரிஞ்சு போயிருமே. 50 பேரும் தெரிஞ்ச மொழியில ஒன்று வைத்தால் நான் சுயமா விளக்கம் கொடுக்க இயலாது. ஒருத்தருக்கும் தெரியாம நானா ஒரு புது மொழியை உண்டாக்கி இதான் தேவ மொழி, இது அல்லாஹ்வுடைய மொழி, இதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இப்படிதான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்குதுன்னு சொல்லி என்னத்தையாவது உலகத்தில் இல்லாத வார்த்தைகளை உளறி நான் அதுக்கு தஃசீர் பண்ணேன்னு வைங்க, இது ரொம்ப வசதி. ஏமாத்துறாங்க. ஏமாத்த நினைத்தால் மக்களை வந்து சுரண்டதுக்காக வேண்டி ஒரு மதத்தை நிறுவ நினைத்திருந்தால் இது வசதி. அல்லாஹ் என்ன பண்றான், ஏப்பா அப்படி பண்ணல, எந்த ஊருக்கு அனுப்புறோமோ அந்த ஊர்ல என்ன மொழி பேசுறீங்க, அரபி பேசுறீங்க, அரபி பேசுற மக்களுக்கு அரபு மொழியில் இந்த குர்ஆனை அருளி இருக்கிற எதுக்காக வேண்டி, லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கணும், சிந்தித்து விளங்குறதுக்காகத்தான் நீ உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம் என்று 10வது சூறாவுல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:44 சொல்கிறான், அன்சல்னா இலக்கிய திக்ர லித்பையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த அறிவுரை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இதை நீர் விளக்கவும் வேண்டும், வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்கவும் வேண்டும். இந்த குர்ஆனை வந்து சிந்திக்கிறது தான். நல்ல சிந்தித்தல் என்றாலே அது உரசி பார்க்க ரெடின்னு வந்து நிக்குதுன்னு அர்த்தம். சிந்தித்து பார் என்று சொன்னாலேயே அதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அர்த்தம். அது உண்மைதான் என்பதில் குர்ஆனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. குர்ஆனை கொண்டு வந்தவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த இறக்கி அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை. இது உண்மை, இது என்ன எப்படி வேணாலும் சிந்திச்சு பார்த்துக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 21வது சூறாவுல 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் அன்சல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன், உங்களை பற்றி பேசப்படுகிற இந்த வேதத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களை பற்றி உங்களுடைய நல்லது கெட்டதானப்பா பேசுது, இதை பற்றி ஆய்வு செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி, அப்ப குர்ஆன் என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், இது மாதிரி கொண்டு வாண்ட அறைகூவலை விட்டு அறைகூவலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல என்று ஆனவுடனே இது மனிதனுடையது அல்ல என்று ஒரு அளவுக்கு நெருக்கி கொண்டு வருகிறது. அடுத்து என்ன வருது, ஒருவேளை ஒரு திறமை மிக்க மனிதர் அதனால் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார் என்று நினைப்பீர்களே. ஆனால் எந்த திறமை மிக்க மனிதனா இருந்தாலும் 100% சரியாக சொல்ல முடியாது, பல வருடங்கள் சரியாக சொல்ல முடியாது. அப்ப 23 வருஷமா வந்த இந்த ஒரு செய்தியில முரண்பாடு இருக்கா, பொய் இருக்கா, பாத்தில் இருக்கா, வீண் இருக்குதா, டெஸ்ட் பண்ணு, சோதனைக்கு உட்படுத்தி பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது குர்ஆன் தன்னைத்தானே என்ன செய்து நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லா யஅதிஹில் பாத்திலு, முரண்பாடு சொல்றான்ல, அதே மாதிரி அடுத்து கொண்டு வர்றான், லா யஅதிஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி, இதுல பாத்தில் கிடையாது, தவறு கிடையாது, முரண்பாடு கிடையாது, மெசேஜே தப்பு அப்படின்னு ஏதாவது கொண்டு காட்டு. எந்த மெசேஜ் தப்பு சிந்திச்சு பாரு. இது என்னப்பா அல்லாஹ்ங்கற எப்படி சொல்லி இருக்கு, இது பொய்யா இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டேன்ட்ட அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அறைகோல் விடுக்கிறான். அதுக்கும் ஒன்னும் யாராலும் எதிர்கொள்ள முடியல. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜன், இந்த வேதத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறானே, இதில் எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் வைக்கல, ஸ்ட்ரைட்டா இருக்குது. கோணல் வளைஞ்சி நிலஞ்சி குழஞ்சி கூனி குறுகி ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாம் தெளிவா நேராக இருக்கிறது, வளைந்து இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுகிறது.
அதே மாதிரி ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லி நோன்ப கடமையாக்குறான, அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், ஹுதல் லின்னாஸ், இது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறது, பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது என்று தனக்குத்தானே நச்சான்னு சொல்லிக் கொள்கிறது. அப்ப இது மாதிரி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல சிலதை உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன சொல்கிறது என்றால், முகம்மது இதை இயற்றி இருக்க முடியாது என்று அல்லாஹ்வாகிய நான் தான் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவர் என்னிடமிருந்து வாங்கி உங்கள்ட்ட தந்தவரை தவிர இதை தயாரிச்சு தந்தவர் கிடையாது என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை குர்ஆனே மக்களுக்கு என்ன செய்யுது, அறைகோல் விடுக்கிறது. இதை விட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னும் ஒரு தெளிவாக ஒரு சான்றை வைக்கிறான். என்ன சான்றை வைக்கிறான்? குர்ஆனுடைய உச்சகட்டமான தகுதி ஒரு பக்கம், இவருடைய தகுதியை கொண்டாந்து காட்டுறான். யார? குர்ஆன் அங்க உச்சத்தில் இருக்கிறது, குர்ஆனை வாங்கிட்டு வந்தார்ல அவர் எப்படி இருக்கிறாரு? அல்லாஹ் சொல்றான், ஒமா குன்த தத்ரு மின் கப்லிஹி மின் கிதாப், முகமதே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு புஸ்தகத்தையும் நீ வாசிப்பவராக இருந்தது இல்லை. வலா தகுத்துஹு பி யமீனிக்க, உமது வலது கரத்தால் இனியும் நீ எழுதவும் மாட்டீர். இதன் லர்தாபுல் முபத்திலூன், அப்படி இருந்தா இந்த வீணர்கள்லாம் ரொம்ப இப்பவே சந்தேகப்படுறாங்க, இன்னும் அதிகமா சந்தேகப்பட்டிருப்பாங்க. உன்னுடைய தகுதி என்ன? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எழுத கற்றுக் கொடுக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அதிகமான பேருக்கு எழுத தெரியாத தவிர ஒருவருக்கும் எழுத தெரியாத சமுதாயம் அது இல்ல, எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அதனால எழுதி வச்சுக்கிறீங்களா, அல்ல கட்டளையிடுறான், கடன் கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறீங்கன்னா எழுத தெரிஞ்ச ஆளுக்கு இருக்க போய் தானே. அது மாதிரி குர்ஆனை சில சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள், காத்திபுல் வஹி இருந்திருக்காங்கல்ல. அப்ப எழுத தெரிந்தவர்கள் இருந்தாங்க அந்த சமுதாயத்தில், குறைவா இருந்தாங்க. அதுல ஒரு ஆள ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத கற்றுக் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இந்த காலத்திலே நம்ம பார்க்கிறோம் 55 65 75 என்ன செய்யறான், எழுத்தறிவு இயக்கம் கொண்டு எழுத சொல்லி கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல படிக்காத ஆட்களுக்கெல்லாம் புதுசா என்ன செய்யறாங்க, எழுத்தறிவு இயக்கம் கொண்டு 45 50 போய் எழுத கையெழுத்து போட தெரிஞ்சுக்கிச்சா இல்லையா? ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? 50 வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க, 25 வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க, 30 வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க. எழுத தெரிஞ்சு கொள்வது எவ்வளவு வேணாம். அரபு மொழியை அர்த்தம் தெரியாத ஆட்களை எழுதி படிக்குது போல, சின்ன பிள்ளைகள் அலிப்ப ஓதுது போல, பாசிக்கு அர்த்தம் தெரியுமா? கரெக்டா கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 7 வயசு பிள்ளை ஓதுது. அப்ப எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வது பெரிய விஷயமா? ரொம்ப சின்ன விஷயம் அல்ல, வேணும்னு செஞ்சேங்கிறான். நான் நினைச்சு இருந்தா உன்னை எங்கேயோ கொண்டே வச்ச, நான் எழுதவும் சொல்லி தந்திருப்பேன், உனக்கு அந்த நாலேஜ் வரக்கூடாதுன்னு ஆக்கிவிட்டேன். இதுக்கு முந்தி வேதங்களை வாசிக்க தெரிஞ்சுன்னு வைங்க, இவர் பல வேதங்களை கொண்டாந்து வச்சு காப்பி அடிச்சு அதுல உள்ள நல்லதெல்லாம் எடுத்து போட்டு தயாரிச்சு இவர் சொந்தமான கற்பனை பண்ணல. முந்திய உள்ள வேதங்கள்லாம் இருக்குதுல, அதெல்லாம் கொண்டாந்து தொகுத்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதுல இருந்து பார்த்து பார்த்து இதுல அதனால எடுத்து இவர் செஞ்சு விட்டாரு, தயாரிச்சுட்டாருன்னு சொல்லிவிடுவீல்ல. அதுக்கு தான் இவருக்கு எப்படி அல்ல ஆக்கல. அது மாதிரி சூழ்நிலை சின்ன வயசுல வேணும்னு ஆடு மேய்க்க விடுறான். ஏன் ஆடு மேய்க்க விடாம பெரிய நிலையில அவர் ஆக்க முடியாத உயர்ந்த குலத்துக்காரர் தானே. வேணும்னு என்ன பண்றான், பாப்பா வேணும்னு எல்லாம் இல்லாம ஆக்குறான், உம்மாவை இல்லாம ஆக்குறான், தாத்தாட்ட வளர விட்டு அவரையும் எடுத்துட்டு போயிடுறான். இப்படியே அங்க இருந்து இங்க போய் அவங்கள சார்ந்து நிக்கிறதுக்காக வேண்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறான், ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான். அப்ப இது மாதிரிலாம் ஆக்கி அந்த சின்ன வயசுல படிக்கிற பருவத்துல எல்லாம் படிக்க முடியாம ஆக்கி, அதுக்கப்புறமேலே வியாபாரம் அப்படி போக்குவரத்துன்னு சொல்லி அப்படியே போகக்கூடிய நிலைமையில எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நிப்பாட்டுறான். அப்ப இதை சான்றாக்குறான். இந்த பாரு அது எப்படி இருக்குது, யார் கற்பனை பண்ணார்னு சொன்னி அவர் எப்படி இருக்காரு, அவருடைய தரம் என்ன. இந்த இறை தூதர்ங்கிறத மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா அவருடைய தகுதி ரொம்ப கம்மி. இறை தூதர்ங்கிறதுனால எங்கேயோ போய் மேலதிக்கு வச்சு நம்ம பாராட்டுறோம். இறை தூதர்ங்கிற எடுத்துட்டு பார்த்தால் என்ன பெரிய நாலேஜ், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு பெரிய அறிவாளியா, எழுத படிக்கவும் தெரியாத ஒரு தலைவர் தகுதியானவரா? ஒண்ணு எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு ஆள்லப்பா இதை உனக்கு சொல்றாரு. ரெண்டையும் வச்சுப்பார். எழுத படிக்க தெரியாதவர் இதை எப்படி சொன்னார், இவ்வளவு சிறந்த நடையில் எப்படி சொன்னார், இவ்வளவு பெரிய அரிய பெரிய உண்மைகளை எப்படி சொன்னார், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் என்கிற உண்மைகளை எல்லாம் இவரால் எப்படி சொல்ல முடிந்தது அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவங்களுடைய 29 48 வசனத்துல அவங்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது என்பதை எல்லாம் சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வேதம் தான், இந்த மார்க்கம் என்பது நான் கொடுத்த மார்க்கம் தான்
அப்ப அல்லாஹ் தான் கடவுள் தான் ஒரு மார்க்கத்தை கொடுத்தாண்டா அது உண்மைக்கு வேற என்ன சான்று வேணும்? மனுஷனா உண்டாக்குனானா தப்பு இருக்கா ரைட் இருக்கான்னு பரிசீலிக்கலாம். நம்மளை எல்லாம் படைச்ச இறைவன் தான் அதை கொடுத்திருக்கான்னு நிறுவனமாகி விடுமையானால் அப்புறமேல் பரிசீலனைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப குர்ஆன் தன்னை தானே இப்படி நிரூபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இப்படி எல்லாம் இந்த சவால்லாம்